ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நல்லா வீடியோக்குள்ளே போகிறோம். சாங்கெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் லைனில் மார்க் பண்ணணும். நான் அதையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போனீங்கன்னா இமேஜஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இமேஜ் கீழே பிளாக்காக இருக்குது. இங்கே கீழேயும் மேலேயும் பிளாக்காக இருக்கும். அது எப்படி நம்ம போக வைக்கிறதுனா, இந்த மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் அண்ட் காம்போஷன் ஏரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இமேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிக்கும், ஸ்க்ரீன் ஃபுல்லாக. அதே மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 2 இமேஜுக்கு சென்டராக வந்துடுங்க. நம்ம மார்க் பண்ணோம்ல டைம் லைன், அங்கே வந்துட்டு இந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இமேஜுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபியூ செகண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் இமேஜ் வந்து செகண்ட் இமேஜோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஃபோர்த் இமேஜ், ஃபிஃப்த் இமேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த செகண்ட் இமேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டைம் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே கீ ஃப்ரேம் இருக்குது, அதை ஆட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. அதேமாதிரி செகண்ட் கீ ஃப்ரேமை அங்கே ஆட் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிட்டு இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்து கிராஃப் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கான் கீழே கிராஃப் சிம்பிள் இருக்குல்ல, அதில் வந்து இந்த தேர்டு கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் இமேஜில் ஆட் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து நான் எல்லா இமேஜுக்கும் அது மாதிரி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கண்மூடித்திருக்கும் நேரத்தில் பண்டு தேனை மருந்து நிலரசிக்குதே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து சாங்கோட லிரிக்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த சாங்கோட லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் அந்த சாங் நேம் டைப் பண்ணி லிரிக்ஸும் டைப் பண்ணால் அந்த சாங் வந்துடும். இப்போ வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த மேலே வந்து 6 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20, 24, 28 வச்சுக்கோங்க. 28 வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கிராஃபின்னு ஒரு ஃபாண்ட், ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், டெவலப் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்புறம் கலர் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன, இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வச்சுக்கோங்க. நான் வந்து ரேண்டமான இடத்துல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாங்கோட எண்ட் வரையும் இந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் லைனுக்கும் ஒவ்வொருத்தல க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லிரிக்ஸ் ஆட் பண்ணிடுங்க. நான் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேருங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்டில் போயிட்டு சர்ச் ஐக்கானில் க்ளோன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, லாஸ்ட்டில் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமு, இப்போ இதுக்கு 2 சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் வந்து வேல்யூ ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஒரு மீடியம், இந்த க்ளோ எவ்வளோ இருந்தால் நார்மலாக இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணிடுங்க. தேர்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.